சார். ஸோ சந்தோஷமான வாழ்க்கைக்கு வந்து நமக்கு வந்து 100% நமக்கு பணம் தேவைப்படுறது முடிவு பண்ணிட்டோம் இல்லையா? இப்போது சார் உங்கள் நேம் சார் கேலண்டர் போட்டிருக்கீங்களா சார்? உங்கள் நேம் சார்? தியாகராஜன் சார். சும்மா ஒரு ஜென்ரல் கொஸ்டின் தான் இது, எல்லா சார்பாகவும் கேட்குறோம் சார். ஸோ ஒரு மாதத்துக்கு அடிஷ்னலாக எவ்வளோ இன்கம் வந்தால் நீங்கள் சாட்டிஸ்ஃபையாக இருப்பீங்க? 60,000 ரூபாய். கிளாப் ஃபார் யூ சார். பெண்கள் சைடில் யாராவது நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு அடிஷ்னலாக எவ்வளோ வந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க? 1 lakh. சூப்பர். 3 குழந்தைங்க இருக்காங்க சார். இவங்க சொன்ன 2 பதிலுமே தப்பு சார். 60,000 பத்தாது, 1 lakh பத்தாது, வந்த பிறகு பத்தாது, அடுத்த சிறகு முளைக்கும் 2 லட்ச ரூபாய்க்கு. 60,000 வந்ததா 80,000 முளைக்கும். தேவைகள் வந்து வானம் மாதிரி போயிட்டே இருக்கும் சார். நாமளும் அப்படி தான் சம்பாரிச்சிட்டே வந்தோம். இன்றைக்கி கோடியை டச் பண்ணியாச்சு இல்லையே, அடுத்து என்ன கடைசி வரைக்கும் மனுஷ வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். அதனால் நமக்கு தேவையானதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் சார். இதில் நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு விஷயம் காமனாக நடக்குது, அது நடக்கக்கூடாது. அதை நான் சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போர்டு இருக்கும் பரவாயில்ல, நான் போர்டில் என்ன வரைவேன், பொதுவாக ரவுண்டாக வரைவேன். வரைஞ்சிட்டு அப்போ 20,000 போட்டேன், இப்போ 50,000 போடுறேன். 50,000 ரூபான்னு போட்டுடுறோம். தலைவனோ தலைவியோ 2 பேரும் சேர்ந்தோ போட்டுட்டு, இது 50,000 ரூபாய், இதுக்குள்ளே தான் வாடகை, கரண்ட் பில்லு, பெட்ரோலு, மளிகை, ரீசார்ஜு, எல்லா செலவும். இதுக்குள்ளே வாழணும், இதுக்குள்ளே உடுத்தணும், இதுக்கேற்ற மாதிரி படம் பார்க்கணும், சுற்றணும், ஃபோட்டோ எடுக்கணும், வெளியே சுற்றணும், எல்லாம் பண்ணணுன்ட்டு ஒரு சிறிய வட்டத்தை அன்பான குடும்பத்துக்கு போடுறோம். போட்டுட்டு அதுக்குள்ளே வாழு அப்படின்றோம். அப்போ குடும்பத்தில் சிறகு அடிக்கிற அந்த பட்டாம்பூச்சியெல்லாம் சிறகை வெட்டிக்கிறாங்க. சிறகுகள் உண்டு, தங்கைக்கு உண்டு, அம்மாவுக்கு உண்டு, மனைவிக்கு உண்டு, குழந்தைக்கு உண்டு. அந்த அனைத்து சிறகுகளும் நீங்கள் போட்டிருக்க சின்ன வட்டத்துக்குள்ளே வாழணும். ஆனால் ஐ லவ் யூ மை ஒய்ஃப், ஐ லவ் யூ மை மதர், ஐ லவ் யூ மை சில்ட்ரன் சொல்லிக்கிறோம். நான் ரொம்ப விரும்புகிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக தான் வாழ்கிறேன் சொல்கிறோம். சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா, ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே வாழு. என்ன பிரச்சனைனா, ஒய்ஃப்க்கு கண் இருக்கு, குழந்தைக்கு கண் இருக்கு, பக்கத்தில் பார்க்குது, அவன் போடுற ட்ரெஸ் இப்படி இருக்குது, அவன் போடுற சைக்கிள் அப்படி இருக்குது, அவன் ஓட்டுற பைக் அப்படி இருக்குது, அவன் வீட்டில் எல்இடி ஸ்க்ரீன் அப்படி இருக்குது, அவன் 3 நாளில் போய் இந்த ஃபோட்டோ வச்சான், அவன் ஐபிஎல் மேட்ச் போயிட்டு இந்த டிபி வச்சான். இப்படி ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸ் வருது. தனிக்காட்ட உன் குழந்தைங்க வாழலையே, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? என் மனைவியை ரொம்ப நேசிக்கிறேன், என் குடும்பத்து மேலே உயிரே வச்சுருக்கேன் சொல்கிறது யார் சார்? நாம. வட்டம் போட்டது யார்? அதே நாம. மனைவியை பிடிக்கும், குழந்தைய பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே வாழ பாரதியார் தான் சொன்னார்னா என்ன நியாயம் சார் இது? சார் கண்ணுக்கு அது மூக்கு இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, டிவியை திறந்தா வருது, செல்ஃபோனை திறந்தா வருது. இங்கே ஒரு தத்துவம் பேசாதீங்க. தமிழ்நாட்டில் எனக்கு தமிழர்களோட பிடிக்காத 2 தத்துவம் மட்டும் இருக்குது சார். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, இருக்குது விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத அப்படின்னா கம்ப்யூட்டர் போதும்னா, கால்குலேட்டர் போதும்னா கம்ப்யூட்டர் வந்திருக்குமா? மார்வாடி அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆயில் போட ஆரம்பித்தார், யான் பிஸ்னஸில் வந்தார், ரிலையன்ஸ் கெமிக்கலில் வந்தார், ரிலையன்ஸ் இன்ஃபோடெக்கில் வந்தார், இன்றைக்கி ரிலையன்ஸை முடிவெட்ட வந்துட்டார். பத்தலையா மார்வாடிக்கு 7 பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க, 8வது வந்துட்டாங்க. தமிழர்கள் நாம போதும் என்ற மனமே பொன் செய்ய மருந்து மீட்டி கிடச்சிடலாமா சொல்லுங்கள் சார்? இல்லை சார், நிச்சயமா. அப்போ குடும்பத்தோட ஒருத்தருக்கும் தேவைகள் நிறைய இருக்குது. உடைய சார் அந்த வட்டத்தை சார். ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா இருப்பாங்க, ஒய்ஃப் இருப்பாங்க, சும்மா ஏதாவது ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணி, நான் சொன்ன ஒரு சோதனை மட்டும் பண்ணி பாருங்களேன். தயவு செய்து யாராவது பண்ணுங்க, பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை பிரகாஷ் சார்ட்ட உங்கள் டீம்கிட்ட சொல்லுங்கள். அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ ஒய்ஃப்கிட்டையோ குழந்தைகள்கிட்ட வேணாம், ஒரு 20,000 ரூபாய் இல்லை ஒரு 10,000 ரூபாய் அவன் கையில் சும்மா கொடுங்க. அம்மா பார்ப்பாங்க, நான் ரொம்ப நாள் நினச்சது கொடுத்துருக்கேன். என்னது இது இதெல்லாம் என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லைம்மா சும்மா வச்சுக்க, இப்படி பார்ப்பாங்க. என்னடா இது? ஒன்றும் இல்லைம்மா சும்மா வச்சுக்கங்க சொல்லி பாருங்களேன். ஒரு 20,000 ரூபாய். அட கேள்வி கணக்கில் 20,000 ரூபாப்பா. ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் லட்சத்தில் இருக்கும்.
அவ்வளோத்துக்கும் கேள்வி இருக்கும், பதில் இருக்கும், செலவு இருக்கும். மனைவி கிட்ட ஒரு 20,000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த அதை வச்சுக்க, என்னமோ பண்ணிக்க. 20,000 ரூபாய்க்கு லிப்ஸ்டிக் வாங்கிக்கோ, பவுடர் வாங்கிக்கோ, பூ வாங்கிக்கோ, பூ குத்துற பின் வாங்கிக்கோ. நான் கேட்குறேன், சொல்லி பாருங்க சார். சிறகு பறக்கும் பாருங்க. சிம்லாவில் கூட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கும் சார் அவங்களுக்கு. மனைவியின் சிறகுகளை பாருங்கள், குழந்தையின் சிறகுகளை பாருங்கள், தாயின் சிறகுகளை பாருங்கள், தந்தையின் சிறகுகளை பாருங்கள். இந்த உலகத்தில் நான் அடிக்கடி கிரீன் பார்க் ஹோட்டல் கிராஸ் பண்ணும்போது வடபெண்ணில் யோசிப்பேன். 2008 நான் பைக்கில் போயிட்டுருப்பேன் சார், கவனிக்கிறீங்களா சார்? என் பேச்சு ஆழமாக உதவி இறங்குதா சார்? சார் நமக்காக பேசிட்டு இருக்கோமா? ஆர் யூ கிளியர்?